கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாட்களில் மந்திரவாதம், ஏவல், பில்லி சூனியம் இப்படிப்பட்ட பிரச்சனைகளால் நிறைய குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்குது. அதுலேருந்து எப்படி வெளியே வருதுன்னு தெரியாமல், இது எதனால் வந்திருக்கும் கூட புரியாமல் நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, கஷ்டப்படுறாங்க. பல ஹாஸ்பிட்டல் போய் நிறைய மருந்துகள் எடுத்து நிறைய பேருடைய ஆலோசனைகள் கேட்டு எதுவுமே சரியாகாத ஒரு சூழ்நிலையில் இருப்பாங்க. இப்போ எதுக்காக இந்த ஏவல், மந்திரவாதம், பில்லி சூனியம் இதெல்லாம் பண்ணுறாங்கன்னா, உங்களோட நேரடியாக போராடி ஜெயிக்க முடியாத பட்சத்தில், இப்போ ஏதோ ஒரு விஷயத்தில் உங்கள் பக்கத்தில் ஒரு நீதி இருக்குது, நீங்கள் செம்மையாக நேர்மையாக நடக்கிறவங்களா இருக்கும்போது உங்ககிட்ட வந்து வாதாடி ஜெயிக்க முடியலை அப்படிங்கிற சமயத்தில் இந்த ஏவல் அல்லது செய்வினை செய்யப்படுது. இல்லைன்னா உங்கள் மேலே ஒரு பொறாமை வரும்போது, நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்கள் க்ளோஸ் சர்க்கிளில் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக, சொந்தக்காரங்கள் யாரோ இருக்கட்டும், யாரோ இருப்பாங்க, ரொம்ப நெருக்கமாக தான் இருப்பாங்க. ஆனால் உங்களுடைய தனிப்பட்ட வளர்ச்சியில், உங்கள் பிள்ளைகளுடைய சில படிப்பின் காரியங்கள், சில ஆசீர்வாதங்கள், உங்கள் தொழிலில் சில ஆசீர்வாதங்கள் இருக்கும் இல்லையா, இப்படிப்பட்ட சில ஆசீர்வாதங்கள் எல்லாம் வரும்போது இதை உங்கள் நெருங்கி இருக்கிறவங்களா இருக்கலாம், இல்லைன்னா அவங்களுக்கு எதிரியாகவே இருக்கலாம், யாரோ ஒருத்தருக்கு உங்கள் மேலே ஒரு பொறாமை வருது. இவங்க நம்மளை விட ஒரு உயரமான இடத்துக்கு போயிடுவாங்க போல், இவங்க நம்மளை விட வளர்ந்து ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்துருவாங்க போல், செழிப்பாக இருந்துருவாங்க போல், அப்படியெல்லாம் நினைக்கும் போது என்ன செய்கிறாங்கன்னா, அவங்க கூட அவங்களால நேரடியாக என்ன செய்ய முடியலை, மோத முடியலை. நீங்கள் கூட என்ன செய்வீங்க, சில நேரத்தில் உங்களுக்கு வருகிற சில ஆசீர்வாதங்களை ஷேர் பண்ணியிருப்பீங்க. எனக்கு இந்த மாதிரி ஆசீர்வாதம் வரப்போகுது, இல்லை நான் இந்த மாதிரி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், என் பிள்ளைகளை இந்த மாதிரி படிப்பில் நான் அனுப்ப போகிறேன், இல்லை ஒரு கார் வாங்கலாம்னு இருக்கிறேன், ஒரு சொத்து வாங்கலாம்னு இருக்கிறேன். இப்படி மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணும்போது எல்லாருடைய பார்வைகளும் ஒன்று போல இருக்கிறது இல்லை. இது அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, நேரடியாக வந்து உங்களை தாக்க முடியாத சமயத்தில், உங்கள் அளவுக்கு அவங்களால வளரவும் முடியாது, எதுவுமே செய்ய முடியாத சூழ்நிலையில் உங்கள் வளர்ச்சியின் மேலே பொறாமப்பட்டோ ஏதோ ஒரு விதத்தில், இல்லை உங்கள் மேலே இருக்கிற கோபங்களினாலும் என்ன செய்கிறாங்க, அவங்க மறைமுகமான சில காரியங்களை செய்யும்போது அது உங்களுக்கு சில பாதிப்புகளை ஏற்படுத்துது. இதுதான் செய்வேனே ஏவல் அப்படின்னு. இன்னொன்று, இந்த ஏவல் இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஒரு குறிப்பிட்ட மனுஷனுக்கு அல்லது மனுஷிக்கு, ஒரு பொண்ணுக்கோ இல்லை ஒரு பையனுக்கோ இந்த மாதிரி இந்த ஏவலோ அல்லது செய்வினையோ இருக்குது அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா, இப்போ அதை இயற்கையாக சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சில பேருடைய தலைமுடியை வச்சு ஏவல் செய்வினை அப்படி செய்வாங்களாமா. தலைமுடியை வச்சு ஒரு மனுஷனுக்கு செய்யப்பட்டது அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு தலைவலி, தலையில் ஏதோ ஆணி வச்சு அடிக்கிற மாதிரி, தலை பாரமாக அப்படியெல்லாம் சில சிம்டம்ஸ் இருக்கும். இதனால் அப்படிப்பட்ட, இப்போ நீங்கள் மெடிக்கல் ரீதியாக போய் பார்த்துருப்பீங்க, அதுக்காக வருகிற எல்லா தலைவலியும் செய்வினைனால தான் வருது, மந்திரவாதத்தினால தான் வருது அப்படின்னு நான் சொல்லலை. இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தலைவலி இருக்குங்கிற பட்சத்தில் நீங்கள் அதுக்கான மெடிசன் எடுத்திருப்பீங்க, இல்லை சிலது வந்து தூக்கம் கம்மியாக இருந்தாலும் தலைவலி வரும். அப்போ நீங்கள் அதிகமாக தண்ணி குடிக்காமல் இருந்தாலும் தலைவலி வரும். ஸோ நீங்கள் என்ன செய்வீங்க, தண்ணி குடிச்சு பார்ப்பீங்க, தூங்கி பார்ப்பீங்க, சில பேரெல்லாம் எண்ணெயெல்லாம் தலைக்கு வச்சு பார்ப்பாங்க, ஹாஸ்பிட்டல் போய் பார்ப்பீங்க, ஸ்கேன் பண்ணி பார்ப்பீங்க, எக்ஸ்ரே எடுத்து பார்ப்பீங்க, ஏதோ செஞ்சு பார்த்துட்டீங்க, செக்கப் எல்லாமே நார்மல் அப்படிங்கிற நேரத்தில் உங்களுக்கு இந்த தலைவலி ஏன் வருதுன்னே தெரியல, இந்த தலையில் ஏன் ஆணி வச்சு அடித்த மாதிரி, உச்சம் தலை எப்படி பிடிச்சி இழுக்கிற மாதிரியெல்லாம் இருக்குது, இது ஏன் அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டே இருப்பீங்க. அப்படி இருக்கிற சில பேருக்கு இந்த ஏவலுடைய செய்வினுடைய ஒரு பாதிப்பு இருக்கிற வாய்ப்பு இருக்குது. அப்புறம் சில பேருடைய ட்ரெஸ்ஸை எடுத்து என்ன செய்வாங்கன்னா, அந்த ட்ரெஸ்ஸை வச்சு அல்லது அந்த ஃபோட்டோவை வச்சு அவங்கள போல் இப்போது களிமண்லேயோ எதுவும்லேயோ ஒரு உருவத்தை செஞ்சு என்ன செய்வாங்கன்னா செய்வனை ஏவலை செய்வாங்க. அப்படி செய்யும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த யாருக்கு செய்யப்பட்டதோ அவர்களுடைய உடல் வந்து ரொம்ப எரிகிற மாதிரி, அதாவது எப்போவுமே ரொம்ப ஹீட்டாக இருக்கிற மாதிரி, ரொம்ப எரிதலாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அவங்க ஏசியில் தான் இருப்பாங்க, ரொம்ப சில்லான பிளேஸில் தான் இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு மட்டும் அவங்க உடம்பு வந்து ரொம்ப அக்கினி தீயில் இருக்கிற மாதிரி எரிஞ்சிட்டே இருக்கும். இப்போ அடுப்பு பக்கத்தில், நம்ம விறகடுப்பு பக்கத்தில் சமைக்கும்போது எப்படி ஒரு எரியிற மாதிரி இருக்கிறோம், அந்த மாதிரி ஒரு எரியிற மாதிரி ஒரு அனுபவம் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். இப்போ அப்படிப்பட்டவங்களுக்கு இன்னும் சில பேருக்கு அந்த ஃபோட்டோ வச்சு ட்ரெஸ் வச்சு செய்யும்போது அவங்களோட உடம்பெல்லாம் ரொம்ப அலர்ஜியாக அரிக்கிற மாதிரியெல்லாம் இருக்கும். அப்படியெல்லாம் இருக்கிற சிம்டம்ஸ் இருக்குன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி சில எல்லாத்துலேயுமே
ஒரு நம்ம மெடிக்கல் டெஸ்ட் எடுக்கிறோம், நார்மலாக இருக்குங்கிற பட்சத்தில் எதுவுமே எங்களுக்கு உடம்புல எந்த ப்ராப்ளமும் இல்லை, ஆனால் இது ஏன் வருது அப்படின்னு தெரியாமல் சொல்லுவாங்க இல்லையா, அப்படிப்பட்டவங்களுக்கு இப்படிப்பட்ட போராட்டங்கள் இருக்க வாய்ப்பு இருக்குது. இது போக சில பேருக்கு தன்னுடைய அவங்களுடைய காலடி மண்ணை எடுத்து வச்சு செய்வாங்க. இப்படி ஏவல் வந்து பல முறைகளில் செய்கிறாங்க ஜனங்களை அழிக்கிறதுக்காக. இப்படி இருக்கிற அடுத்தது பார்த்திங்கன்னா, அந்த ஒரு இதனால் பாதிக்கப்பட்டவங்க என்ன செய்வாங்கன்னா, யார் கூடயும் பேச விரும்ப மாட்டாங்க. அவங்க வந்து தனியாக இருக்கணும். இப்போ சில பேரண்ட்ஸ் இருப்பீங்க, நான் வந்து அநேக வாலிப பிள்ளைகளை பார்த்துருக்குறேன். இந்த பிள்ளைகளுடைய வளர்ச்சியில் பொறாமப்படுற வாலிப பிள்ளைகளுடைய படிப்பு, இவங்க படித்து நல்லாயிருவாங்களோ அப்படின்னு நிறைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நாட்களில் படிக்கிற காலங்களில், அதாவது 10th 11th 12th இந்த மாதிரி அந்த முக்கியமான காலகட்டங்களை தாண்ட நாட்களில் அநேக பிள்ளைகள் என்ன செய்கிறாங்கன்னா பாதிக்கப்படுறாங்க. அந்த ஏவல்னால் அவங்க பாதிக்கப்பட்டு அவங்க தனிமையை விரும்புவாங்க. அந்த டைமில் தனிமையை என்ன செய்வாங்கன்னா விரும்புவாங்க, தனியாக இருக்கணும் அப்படிலாம் தோணிப்பேன். அந்த ஏவல்னால் பாதிக்கப்பட்டவங்க என்ன செய்வாங்கன்னா அதிகமாக தனியாக இருக்கிறதுக்கு ஆசைப்படுவாங்க. யார் கூடயும் ஒரு பேசிகிட்டு இருக்கணும், யார் கூடயும் ஒரு ரிலேஷன்ஷிப்பில், அதாவது கான்வர்சேஷனில் பேசி இருக்கணும், அந்த மாதிரிலாம் விரும்பவே மாட்டாங்க. யார் வந்தாலும் அவங்களுக்கு பிடிக்காது, யார் பேசினாலும் அவங்களுக்கு பிடிக்காது. எப்போவுமே தனியாக உட்காந்துருக்க விரும்புவாங்க. மட்டும் இல்லை, ஒத்து கவனித்து பாருங்கள், தனியாக பேசிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கான ஒரு உலகத்தை உருவாக்கியிருப்பாங்க. இப்போது அந்த ஏவல் செய்வினை ஏதோ ஒரு அசுத்த ஆத்மாவை என்ன செய்கிறாங்க அவங்க எழுப்பி அதை என்ன செய்கிறாங்க, என்ன செய்யணும் அப்படிங்கிறத அந்த மைண்ட் செட்டில் ஏற்றி இது யாரை பாதிக்கணுமோ அந்த பிள்ளையை நோக்கி என்ன செய்கிறாங்கன்னா அனுப்புகிறாங்க. அப்படி அனுப்பும்போது அப்படி அனுப்பும்போது என்னென்னா அந்த பிள்ளைக்கு பொறுத்த வரைக்கும் அந்த உருவம் கண்ணில் தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க 2 பேரும் பேசிகிட்டே இருப்பாங்க. அப்போ உலகத்தின் பார்வையில் இவங்க பைத்தியம் மாதிரியே என்ன செய்வாங்க, அந்த பிள்ளைகளோ இல்லை ஏதோ ஒரு நபரோ அவங்க வந்து தெரிவாங்க. இவங்க அதே மாதிரி நடந்து போகும்போது என்ன ஆகும்னா, அவங்களுக்கு யாரோ பேசுகிற மாதிரி, அவங்க காதில் மட்டும் யாரோ பேசுகிற மாதிரி, ஒரு புது நபர் பேசுகிற மாதிரியான சில சத்தங்கள் கேட்கும். அப்போ அவங்க அதுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னா பதில் சொல்லிகிட்டே இருப்பாங்க. நான் இடையில கூட ஒரு சம்பவம் கேள்விப்பட்டேன். ஒரு பொண்ணு பிசாசு ஆடிட்டு இருக்கும்போது அவளுக்கு வந்து ஒரு நாய் ஒன்று ஊளம் போடுது. அந்த நாய் வந்து பேசுறது, அதாவது அந்த நாய் ஊளம் போடுறது இவளுக்கு எப்படி கேட்குதுன்னா அது பேசுகிற மாதிரியே கேட்குது. அவள் என்ன செய்கிறான்னா அதை கேட்டு அவள் அதுக்கு ரிப்ளை பண்ணுறாளாமா. இது ஒரு ஊழியக்காரர் பார்த்துட்டு போய் என்னன்னு கேட்டப்போ அந்த பிள்ளை அவள் சொன்னா அந்த நாய் ஏன்ட்ட தான் பேசிகிட்டு இருக்கு அப்படின்னு. இந்த மாதிரி ஏதோ ஒரு ஏவலை அனுப்பும்போது இவங்க 2 பேரும், இப்போ பாதிக்கப்பட்ட நபரும் அனுப்பப்பட்ட அந்த ஏவலாவையுமா சேர்ந்து அவங்க கான்வர்சேஷனில் இருப்பாங்க. அப்போ அவங்க தனியாக பேசுவாங்க. மற்றவங்க என்ன கேட்டாலும் அவங்க அதுக்கு ரிப்ளை பண்ண மாட்டாங்க, அமைதியாகவே இருப்பாங்க. அப்போ இப்படிப்பட்ட பாதிப்புகளில் இருக்கிறவங்க இந்த மாதிரி தனியாக பேசுகிறது இருக்கும். அது மட்டும் இல்லை, தூக்கங்கிறதே வராது. இந்த ஏவல் செய்தனை இதில் பாதிக்கப்பட்டவங்க நைட்டு தூங்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்க மனசு என்ன ஆகும்னா எப்போவுமே எதையோ அங்கலாய்ப்பாக யோசிச்சுட்டே இருக்கும். அவங்க யோசிப்பாங்க, எனக்கு தான் இதே மாதிரி பிரச்சனைகள் ஏற்கனவே வந்திருக்குது, இதெல்லாம் நான் இவ்வளவோ சமாளித்து வெளியே வரலையா, ஆனால் இதில் இருந்துலாம் நான் வெளியே வந்தேனே, ஆண்டவர் வெளியே கொண்டு வந்தாரே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிப்பாங்க. இந்த சூழ்நிலையில் நான் எப்படி இதில் மாட்டிக்கிட்டேன் அப்படி நைட்டு ஃபுல்லாக யோசிச்சு அவங்களுக்கான ஒரு உலகம். இப்போ நைட் தூங்க போயிட்டாங்கன்னா அவங்களுக்குள்ளே ஏதோ ஒரு உலகம் கிரியேட் செய்ய ஆரம்பிக்கும். தூங்குவாங்க, சடார்னு கண்ணு என்ன செய்யணும்னா முடிச்சு எழும்புவாங்க. டக்குன்னு படுத்திருப்பாங்க, ஏதோ புரண்டு விழுற மாதிரி அப்படி டக்குன்னு சொல்லி எழும்புவாங்க. இப்போ சில பேருக்கு டக்குன்னு ஒரு நாள் கனவு வரும்போது அந்த விழுந்து எழுகிற அந்த இது இருக்கும். அது வந்து எப்போயாச்சும் இருக்கும். அந்த மாதிரி கனவுல விழுற மாதிரி கனவு பார்த்தோம்னா நிஜத்துலேயும் அந்த மாதிரி ஒரு ஷாக் அப்படி நம்ம எழுப்பிடுவோம் இல்லையா தூக்கத்தில், அப்படி இருக்கும். ஆனால் அது சில நாட்கள். ஆனால் இந்த ஏவல் செய்வினையினால் பாதிக்கப்பட்டவங்க என்ன செய்வாங்கன்னா தூங்கவே முடியாமல் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு நம்ம சொல்லுவோம் தெரியுமா, கண்ணில் தூக்கம் வருது ஆனால் மைண்டு தூங்க மாட்டேங்குது அப்படின்னு. அந்த கண்ணில் வந்து தூங்கிட்டா 1 மணி நேரம் நான் நிம்மதியாக தூங்கி எழுப்பிட்டா நல்லா இருக்குமேன்னு இருக்கும். ஆனால் அந்த இருதயம் என்ன செய்யாதுன்னா தூங்காது. ரொம்ப கஷ்டப்படுவாங்க தூங்குறதுக்கு. அவங்களுக்கு வந்து தங்களுடைய ஏதோ ஒரு பிரச்சனையில் இருப்பாங்க, அதை யார்ட்டையாவது போய் சொல்கிறதுக்கு ஷேர் பண்ணுறதுக்கு ஆனால் ஆசை சொல்லணும்னு தோணும். யாருமே அதை சரியாக ஏற்றுக்கொள்ள மாட்டாங்களோ புரிஞ்சுக்கொள்ள மாட்டாங்களோன்னு அவங்களுக்கான ஒரு தனியான ஒரு உலகத்தை உருவாக்கி வாழ்ந்துட்டுருப்பாங்க. இப்படிப்பட்ட சிம்டம்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா இன்னும் நிறைய இருக்குது. இப்போதைக்கு இது போதும். இப்போ இந்த சிம்டம்ஸ் எல்லாம் இருக்குன்னா அவங்க ஏதோ ஒரு பாதிப்பில் இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். இப்போது இந்த பாதிப்பெல்லாம் எதுவாகவே இருக்கட்டுமே,
அதை ஏவல் செய்கிறவங்க என்ன சொல்லுறாங்க அப்படின்னா, அவங்க என்னதான் செஞ்சு அனுப்பினாலுமே அவர்களை காப்பதற்காக தெய்வம் ஒருவர் உண்டானால் அந்த கிரியை அங்கே வேலை செய்யாது அப்படின்னு. அதான் என்னாகும் 23:23 படி இஸ்ரவேலுக்கு விரோதமான, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறிச்சொல்லுதலும் இல்லை. நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள், நமக்கு விரோதமான மந்திரவாதமும் கிடையாது, குறி சொல்களும் கிடையாது. இந்த ஏவல் செய்கிறவங்க செய்யும்போது அந்த அவர்களுடைய, அதாவது எந்த நபருக்காய் செய்கிறாங்களோ அந்த அவர்களுடைய குலதெய்வத்தை கட்டிட்டு தான் என்ன செய்வாங்களாம்னா இதை ஏவல் செஞ்சு அனுப்புவாங்களாம், அந்த குலதெய்வத்தை கட்டிட்டு. இப்போ நம்முடைய குலதெய்வம் யார்? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவை யாராலையும் எந்த சக்தியினாலையும் கட்டி வைக்க முடியவே முடியாது. ஆனால் யாரால் கட்டி வைக்க முடியும் தெரியுமா? உங்களால். இப்போது எனக்கு மந்திரவாதம் இருக்குதோ, எனக்கு குறிச்சொல், எனக்கு ஏதோ பிரச்சனைகள் இருக்குதோ, எனக்கு ஏவல் இருக்குதோ, எனக்கு கிரியைகள் இருக்குதோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயப்படுறீங்க தெரியுமா? நீங்கள் உண்மையாய் ஆண்டவரை தேடிருந்தீங்கன்னா, உண்மையாய் ஆண்டவருக்கு யாக்கோபாய் இஸ்ரவேலாய் நீங்கள் நடந்து கொண்டிருந்தீங்கன்னா, ஆண்டவரை மறக்காமல் ஒவ்வொரு நாளும் அவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, கண்டிப்பாக அவர் உங்களுக்காய் ஆப்போசிட்டில் செயல்படுகிற எல்லாத்தையுமே தன்னுடைய தூதர்களை அனுப்பி அவர் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி விட்டுருவார். நாம் எப்போ இதெல்லாம் தவறுறோமோ, இப்போ நான் எல்லாமே சொன்னோம் இல்லையா, இது இயேசுவை அறியாத ஒரு குடும்பத்தில் இருக்கிறவங்க ரொம்ப பயப்படுறதுக்கும் அழுறதுக்கும், இதுக்கு நான் என்ன வழி அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறதுக்கும் ஒரு ரீசன் இருக்கு. ஆனால் இயேசுவை தன்னுடைய இரட்சகராய் தெய்வமாய் கொண்ட ஜனங்கள் இதற்கு பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா வசனம் சொல்வது, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்புள்ள, பலமுள்ள, தெளிந்த புத்தியுள்ள ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார் அப்படின்னு 2 தீமோத்தேயு 1:7 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நமக்கு ஒரு பலமுள்ள ஆவி ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. நம்ம அதை நம்பலை, விசுவாசிகளை. ஒருத்தர் ஒரு சாட்சியில் சொன்னார், மந்திரவாதியாக இருந்து ரட்சிக்கப்பட்டு ஆண்டவர்களாக வந்தவர். அவருடைய சாட்சியில் என்ன சொன்னார்னா, ஒருத்தங்களுக்கு ஏவலோ அல்லது செய்வனையோ செய்யும்போது ஆரம்பத்தில் அவங்க பயத்தின் ஆவியை அனுப்புவாங்களாம். அவங்க பயந்தா தான் அந்த அடுத்ததான விஷயம் அவங்களுக்கு செயல்படும் அப்படின்னு. இப்போ நமக்கு ஆண்டவர் தெளிந்த புத்தியை, பலமுள்ள ஆவியை கொடுத்துருக்கிறாரு. தெளிந்த புத்தி எதுக்கு தெரியுமா? என் கூட அவர் இருக்கிறாருப்பா, எதுவுமே என்னை தொடாது, எனக்குள்ள அவர் இருக்கிறாரு. அந்த ஒரு நம்பிக்கைக்கு தான் அந்த தெளிந்த புத்தி. அப்போ இதுக்கெல்லாமே நம்ம ஆண்டவர் சைடில் உள்ள விஷயங்களுக்கு நம்ம கிளியராக இருந்துட்டோம் அப்படின்னா, நம்முடைய குலதெய்வமாகிய இயேசுவை எந்த நபராலையும் கட்டி வைக்க முடியாது. நீங்கள் அவரை விட்டீங்கன்னாலே அவர் உங்களுக்காக எல்லா காரியத்தையுமே செய்து முடிப்பார். இப்போ நான் சில அறிகுறிகள் சொன்னோம் இல்லையா, இந்த மாதிரி பாதிப்பு எங்களுக்கு இருக்குது, இந்த மாதிரி பாதிக்கப்பட்டு இருக்கிறோம் அப்படின்றவங்க உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்தணும்னா கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். நாங்கள் உங்களுக்கு செபிக்கிறோம். இல்லை உங்களுடைய கூட்டங்களில் நாங்கள் செபிக்க விரும்புகிறோம் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக வரலாம். ஏன்னா இந்த மாதிரி அநேகரை நாங்கள் எங்கள் ஊழியத்தில் பார்க்குறோம். அநேகர் ஜெபத்தின் மூலமாய், ஊழியத்தின் மூலமாய் ஆண்டவர் விடுதலை கொடுத்துட்ருக்கிறாரு. முக்கியமாக இதை யார் யார் பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியல, ஆனால் வாலிப பிள்ளைகளை குறித்து எனக்கு ஒரு பெரிய பாரம் இருக்குது. அநேக வாலிப பிள்ளைகளை இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறவங்க நான் சந்திக்கிறதுனால ஏவலும் செய்வனையும் என்ன செய்யுதுன்னா, அந்த பிள்ளையோட வாழ்க்கையை இல்லாமல் ஆக்கிடுது. அதாவது அவருடைய மூளையை, சிந்தையை கட்டி அவங்கள பைத்தியங்கிற ஒரு ஸ்டேஜில் கொண்டு போய் விட்டுருது. இதனால் அவங்களுடைய படிப்பு, எதிர்காலம், வாழ்க்கை, பெற்றோருடைய சந்தோஷம் எல்லாமே அழிக்கப்பட்டு நிற்குது. அதுக்காக உத்தரவாதம் பண்ணி செபிக்க நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். உங்களுக்கு தெரிந்த பிள்ளைகளெல்லாம் இருப்பாங்க அப்படின்னா அந்த ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். நாங்கள் கண்டிப்பாக செபிக்கிறோம். கர்த்தர் விடுதலையும் கொடுப்பாரு.